ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 6 வசனங்கள். ஆதியாகமம் 39 1 6. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாய் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் நாம் பார்க்குறோம், யோசேப்பு இங்கே யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை பகைத்து அவனை இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டாங்க. இஸ்மவேல் யாருன்னு தெரியும் நமக்கு. இஸ்மவேல் ஆபிரகாமுடைய மகன் ஆகார், எகிப்து பெண்ணாகிய ஆகாரிட்ட பிறந்த மகன் இஸ்மவேல். அந்த இஸ்மவேலத்தில் அவனை விற்று போடுறாங்க. அப்போ அவன் யோசேப்பு இப்போ தனிமையாக ஆயிட்டான். யோசேப்புக்கு இப்போ ஒருவரும் கிடையாது, தெரிஞ்சவங்க யாரும், எல்லாம் ஒரு அந்நியர், எல்லாருமே அந்நியர் தான். ஒரே ஒரு ஆள் கூட அவனுக்கு தெரிஞ்ச ஆள் கிடையாது. அவனுடைய சகோதரர்களை கெஞ்சி பார்க்குறான். அவங்க அப்படி அவனை கடைசி வரை அவங்க அவனுக்கு இறக்கம் செய்யவே இல்லை. அவன் தகப்பனை விட்டுட்டான், அவனுடைய சகோதரர்களை விட்டு பிரிஞ்சிட்டான், அவனுடைய தம்பி ஆகிய பென்யமீனை விட்டு பிரிஞ்சிட்டான். அவன் ஒரு பிரிக்கப்பட்டு தனியனாக அவன் இந்த எகிப்து தேசத்துக்கு வரான். அப்போது எகிப்து தேசத்துக்கு தனியனாக வந்தாலும் அவன் ஆண்டவருடைய பெரிய நோக்கம், நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஆண்டவருடைய பெரிய நோக்கம் அவன் மேல் இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இடத்துல ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். அவன் தனியாக, அவனுக்கு ஒருவரும் இல்லை. வேறொரு அந்நிய ஜாதியான இடத்துல அந்நிய பாஷை பேசுகிற, அந்நிய பாஷைன்னா அவனுக்கு தெரியாத பாஷை, எகிப்து பாஷை பேசுகிற ஒரு இடத்துல அவன் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டிருப்பான்னு முதல்ல யோசித்து பாருங்கள். பாஷையை கற்றுக்கொள்ளணும். பாஷையை கற்றுக்கொண்டு ஒரு அடிமையாக வேலை செய்கிறதுக்கு ஒப்பு எடுக்கப்படுறான். அவனுக்கு இந்த வேலைகள்லாம் பழக்கம் கிடையாது. அப்போது தனியனாக வந்த அவன் தனிமையாக இல்லை. இந்த இடத்துல அடிக்கடி வர்ற ஒரு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 3ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று எஜமான் கண்டுபிடிச்சிட்டான். கர்த்தர் அவனோடு இருக்கிறத, அந்த மெயினான அந்த வார்த்தை இதுதான். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால எல்லாரும் கைவிட்டாங்க. தகப்பன் உதவி செய்யணும் விரும்பியிருப்பான். தகப்பனுக்கு தெரிஞ்சிருந்தா வேறு மாதிரி ஏதாவது இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் தகப்பனுக்கு இவங்க சொல்லலை. யோசேப்பு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ரத்தத்தை தெளித்து, ஆட்டுடைய ரத்தத்தை, அவனுடைய துணியை அப்படி கொஞ்சம் கிழிச்சு ஒரு நாடகம் போட்டதுனால யாக்கோபு நம்பினான் யோசேப்பு இறந்துட்டான், அவ்வளோதான். அதில் அவன் தகப்பையும் அவ்வளோ நேசித்தாலும் கூட அவனுக்கு உதவி செய்ய முடியல. எல்லாராலும் கைவிடப்பட்டு அவன் தனிமையாக ஆனாலும் கூட ஆண்டவர் ஒரு அந்நிய தேசத்தில் ஆண்டவர் அவனோடு இருக்கிறத பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஏன்னா யோசேப்பு
ஒரு தெய்வ பயம் உள்ளவனாக இருந்தது நம்ம அப்புறம் பார்க்குறோம். நாளைக்கு நீங்கள் தியானிக்கும் போது அது தியானிக்கலாம். தெய்வ பயம் அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை அவன் சிறுவயதிலே கற்றுக்கொண்டிருந்தான். ஆண்டவரை அறிஞ்சிருந்தான். அதனால தானே ஒரு அந்நிய தேசத்தில் அவனை யாரும் பார்க்காத இடத்துல அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். அவனுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். காட்ஸ் ப்ரெசன்ஸை அவன் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை பார்க்குறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எல்லாரையும் தகப்பன் பிள்ளை சகோதரலாம் என்னை கைவிட்டாங்க, ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கார். ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இந்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால அவனுக்கு என்னெல்லாம் ஆயிடுச்சு பாருங்க. காரிய சித்தி உள்ளவனாகிறான். நல்ல ஸ்மார்ட் ஆகிட்டான். அந்நிய தேசத்தில் வந்தாலும் பாஷெல்லாம் கற்றுக்கிட்டு என்னெல்லாம் ஸ்மார்ட்டான காரியங்கள் பண்ணனா தெரியாது. எதில் வச்சாலுமே அவன் அதில் நல்ல வேலை செய்து அவனுடைய ஒரு விசேஷித்த ஞானம், ஆண்டோடைய ஞானம் யோசிப்பிட்டு இருந்தது பார்க்குறோம். நாம் தானியேல்கிட்ட கூட பார்க்கலாம். தானியேல் புஸ்தகத்தில் கூட தானியேல் அங்கே மற்ற ஞானிகளை விட அவன் ஞானியாக இருந்ததை பார்க்குறோம். பாபிலோன் தேசத்தில் அந்நிய தேசம், வேறு பாஷை பேசுகிற தேசம். தானியேலும் நண்பர்களும் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகிறாங்க. அடிமைமாக தான், இதே மாதிரி தான். ஆனால் ஆண்டவர் அங்கே தானியேலோடையும் அவருடைய நண்பர்களோடு இருக்கிறார். ஏன்னா அங்கேயும் நம்ம பார்க்குறோம் தானியேலும் அவருடைய நண்பர்களும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறாங்க. அந்த தீட்டான காரியங்களை புசிக்கக்கூடாது, எதெல்லாம் யூதர்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தைரியமாக அவங்க அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? அவங்க இருக்கிறத பார்க்கணும். தைரியமாக அவங்க அந்த இடத்துல அவங்க அது தீட்டானதுனால நம்ம தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களோட இருக்கிறார். ஒரு விசேஷ ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். 10 மடங்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். பாபிலோன் ராஜாவுடைய கண்களில் அவனுக்கு தயவு கொடுக்குறார். பாபிலோன் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குது. அவங்க பெரிய ஒரு உயர்த்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அவன் ஒரு உயர்த்தப்படுகிறத பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல் நாங்கள் யோசேப்போட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறான். ஆண்டவர் அவனோடு இருந்து காரிய சக்தி உள்ளவனானா அவன் செய்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதை பார்க்குறோம். வாய்க்க பண்ணுறாரு. செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி பார்க்குறோம்ல. சங்கீதத்து 1 அதிகாரத்தில் செய்வதெல்லாம் வாய்க்குது. எல்லாம் அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது. ஆண்டவர் அவனுக்கு அந்த தயவு கிடைக்க பண்ணினார். தயவு யோசிப்பின் இடத்துல தயவு கிடைக்குது. மனுஷர் கண்ணில் தயவு கிடைக்குது. அவன் நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, செய்கிறதெல்லாம் நல்லா வாய்க்குது. இதெல்லாம் ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால, இதெல்லாம் நடந்ததுனால அந்த வீடே என்ன செய்யுது? போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுது. யோசேப்பினுடைய ப்ரெசன்ஸ், யோசேப்புடைய ப்ரெசன்ஸ்னால ஆசீர்வதிக்கப்படலை. யோசேப்பினுடைய தேவன் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அவனோடு இருந்ததுனால அவன் செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதுனால, ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதுனால எல்லாற்றையும் அந்த எஜமானவனை பெரிய கனப்படுத்தி அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மேனேஜராக என்ன செய்யிட்டான்? ஆக்கிட்டான். அப்போ அங்கேருந்து யோசேப்பு அந்த அடிமையான அந்த தேசத்தில் கூட ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் அவனோடு இருந்ததுனாலே இதெல்லாம் நடந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர், நம்ம நினைக்கலாம் நம்ம தனிமையாக இருக்கிறோம், ஒன்றுமே யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கலாம். ஒரு புதிய சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஒரு புதிய இடத்துக்கு நம்ம போய் அந்த இடத்துல சில காரியங்களை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கலாம்.
புதிய ஒரு ஆரம்பம் தான். யோசேப்புக்கு ஒரு புதிய ஆரம்பம் தான். அவனுக்கு இந்த அடிமையான பிறகு அவன் அடிமைங்கும்போது அவங்க இதை முழுவதும் எஜமானுக்கு தான் சொந்தம். அவன் மறுபடியும் தன்னுடைய தகப்பனை பார்ப்பேங்கிற எண்ணமே அவனுக்கு இருந்திருக்காது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருந்ததுனால அவங்கள ஆண்டவர் உயர்த்தினார். எந்த இடத்துல இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், எந்த இடத்துலையுமே இருந்தாலும், யார் நமக்கு அறிமுகமானவங்க இல்லாட்டாலும், எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும், நமக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க கூட நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும், ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதான் உலகத்தில் எதை இழந்தாலும் நம்முடைய ஆண்டோடைய பிரசன்னம், ஆண்டவரை நம்ம இழக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் ஒரு பெரிய விலையேறப்பெற்ற பொக்கிஷம்னு சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷம். அவருக்கு இணை வேறு எதுவுமே கிடையாது. அவர் நம்மோட இருந்தால் போதும், எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்வார், பார்த்து கொள்வார். ஆனால் உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ பேர் ஆண்டவரை தள்ளிட்டு குடும்பத்தாரை நம்புகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்புகிறாங்க, பணத்தை நம்புகிறாங்க, படிப்பை நம்புகிறாங்க, பதவியை நம்புகிறாங்க. என்ன நம்பினாலும் அதெல்லாம் ஒரு நாள் அழியும். ஆனால் இந்த ஆண்டவர் நம்பி அவரையே நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய பிரசன்னம் நம்மளோடு இருக்கத அந்த ஒரு உணர்வோடு இருந்து அவனுக்குள்ள அது ஒரு ஆசீர்வாத வல்லமை அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய ஆசீர்வாத வல்லமை கிரியை செய்யும். ஏன் தெரியுமா, ஆண்டுடைய ப்ரெசன்ஸில் நிறைய காரியங்கள் இருக்கு. அவர் நல்லவர், பரிசுத்தர், எல்லா நன்மைக்கும் ஊற்று, ஜீவன். அப்போ அவருடைய பிரசன்னம் நம்மளோட இருக்கும்போது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். அதே நேரம் சாத்தானுடைய பிரசன்ஸ் நம்மளோட இருந்துச்சுன்னா, சாத்தானுடைய பிரசன்ஸில் என்னெல்லாம் இருக்கும், வெறுப்பு, பயங்கர அசுத்தங்கள், பாவங்கள், பொறாமை, வஞ்சனை, பொய்க்கு பிதான் போட்டிருக்கு. இதெல்லாம் அந்த ப்ரெசன்ஸ்லேருந்து நமக்கு வரும். காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மளோடு இருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸில், அவருடைய ப்ரெசன்ஸில் என்னெல்லாம் நன்மையான இவுகள் இருக்குமோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவனோடு ஒட்டி கொண்டிருப்போம். தேவ பிரசன்னத்தை நம்ம காத்துக்கொள்வோம். தேவ பிரசன்னத்தை உணர்வோம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தனால தான் அந்த போத்திபார் மனைவிட்ட பாவம் செய்யாமல் அவன் பாதுகாக்கப்பட்டான். அவனுக்கு புரிஞ்சு தேவ பிரசன்னம் என்னோட இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டான். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.